வாங்க உட்காருங்க. உட்கார் சம்பு, உட்காருக்கா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அம்மா எங்கம்மா? சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. பிரீத்தி, உன் கல்யாணத்தை வித்தியாசமா பண்ண போறோம். எப்படியெல்லாம் நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் தெரியுமா? மாமா, அந்த பிளான நான் சொல்றேன் மாமா. நடுக்கடல்ல நிச்சயதார்த்தம், ஆகாயத்துல கல்யாணம். எப்படி இருக்கு? என்ன யோசிக்கிறது மாதிரி தெரியுது? பூகம்பம் வர்ற இடத்தையும் சுனாமி வர்ற இடத்தையும் சொல்றாளேன்னு யோசிக்கிறியா? அதாவதுமா, ஒரு கப்பலை பிக்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தத்தை வைக்கிறோம். ஒரு ஏரோப்ளேனை வாடகைக்கு எடுத்து கல்யாணத்தை பண்றோம். பூமி கீழே ஒரு 1000 அடி தோண்டி ஒரு ஏசி காட்டேஜ் செட் பண்ணி அங்கதான் உங்க ஃபர்ஸ்ட் நைட். இப்படிலாம் வித்தியாசமா பண்ணாதான் எங்க ஃபேமிலி தகுதிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்னக்கா நான் சொல்றது? வாங்க வாங்க சம்பந்தி அம்மா, வணக்கம். வந்து உட்காருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. அடியே செம்பு, திருவாரூர் தேரே அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. பாரு பாரு. உங்களை தான் எந்திரிங்கன்னு. நாங்க சரிக்கு சரியா உட்கார்ந்து பேச போறோம். அந்த தகுதி உங்களுக்கு இல்ல. அப்படி ஓரமா எந்திரிச்சு நிக்கிறீங்களா? வசதியானவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். சரியா செம்பு? வா வா எந்திரி. அதுக்கு தான் வசதி வேணுங்கிறது. வா. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்தஸ்து பாக்குறவ, அதான். மேடம், நீங்க தப்பாவே சொன்னாலும் நாங்க தப்பா நினைச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு காரியம் தான் முக்கியம். அக்கா, வந்த விஷயத்தை சட்டு புட்டு பேசி முடிக்கா. நீங்க கேட்டபடி இப்ப எங்களுக்கு சொத்து அந்தஸ்து எல்லாம் வந்துருச்சு. இனி உங்க பொண்ண என் பையனுக்கு கொடுக்கறதுல எந்த தயக்கமும் இருக்காதுல்ல? நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலான்னு வந்தோம். என்னைக்கு வச்சுக்கலாம்? உங்க வீட்டுக்காரங்க அவரையும் உங்க கூட வரல? அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? பாயிண்டா கேக்குறாள. அம்மா, நீ இருமா. சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் ஏன் வரல? அது அது ஒண்ணு இல்ல. இப்ப அவரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிட்டாரு. அதான் மீட்டிங் கான்ஃபரன்ஸ்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. அதான் வர முடியல. ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருவாரு. அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு வீராப்பா பேசிட்டு போனாரு. அப்படிப்பட்டவரு தம்பி கிட்ட இருந்து எப்படி சொத்தை வாங்கினாரு? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவரே இஷ்டப்பட்டு வாங்கினாரா, இல்ல நீங்க கட்டாயப்படுத்தி அவரை வாங்க வச்சீங்களா? இதெல்லாம் நான் எதுக்காக கேக்குறேன்னா, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். மேடம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறியா? வரும். ஏதோ நான் கேட்டேன்னு நீங்க மகாலிங்கத்து கிட்ட பேசி சொத்தை பூரா கொடுத்துருன்னு கேட்டிருக்கீங்க. அவரும் ஏதோ ஒரு வேகத்துல உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. ஆனா நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உங்க வீட்டுக்காரரு
எல்லா சொத்தையும் திரும்ப தம்பி கிட்ட கொடுத்துட்டா நீங்க பழையபடி வேலைக்கார குடும்பமா தானே ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல ஏன் பொண்ண நான் எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அத நான் எப்பவுமே யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த காதல் கன்றாவின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கஞ்சிக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது. அதனால நீங்க வாங்கின சொத்துக்களை தம்பியே வந்து திருப்பி கொடுன்னு கேட்டாலும் நான் திருப்பி தரமாட்டேன்னு உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து உறுதியா சொல்ல சொல்லுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. போய் உங்க வீட்டுக்காரரை வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. அது இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, போடி. என்னம்மா நீ ஏதேதோ பேசிட்ட? உன்னால கோச்சுக்கிட்டு ரமேஷ் மட்டும் எனக்கு கிடைக்காம போட்டும் அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தாம்மா பண்றேன். பொறுமையா இரு, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஏக்கா, பிரீத்தியோட ஆத்தா ஆளுதான் குண்டுன்னு பார்த்தா அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பொக்ரைன் வெடிகுண்டு மாதிரி இருக்குக்கா. ஒரு நல்ல நாளை பார்த்து பிரீத்தி பிள்ளைய ரமேஷுக்கு நிச்சயமிட்டு வந்துடலாம்னு பார்த்தா அவ போட்ட போடு நம்மள ரொம்ப யோசிக்க வச்சிருச்சுக்கா. யோசனை மட்டும் இல்லடா, நினைக்க நினைக்க பயமா இருக்கு. சொத்து பூரா நம்ம கைக்கு வந்த விஷயமே இன்னும் அவருக்கு தெரியாது. இதுல வாங்கின சொத்தை தம்பி கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டேன்னு இவரே நேர்ல போய் அந்த அம்மா கிட்ட சொல்லணுமா? எப்படிரா நடக்கும் இது? அப்படியே நம்ம கேட்டாலும் அப்பா சொல்வாரா? நம்மளெல்லாம் கொண்டு போட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? எப்படியும் சொல்லிதானே ஆகணும். இல்லைன்னா எனக்கும் பிரீத்திக்கு மேரேஜே நடக்காது. என்னென்ன பேசுற? இது அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இங்க பாரு மகேஷ், ஏதாவது சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. மாப்பிள, நீ பிரீத்தி பிள்ளைய விட்டுட்டு வேற ஒரு பிள்ளைய லவ் பண்ணுன்னு வச்சுக்க, கல்யாணத்தை ஈஸியா பண்ணி வச்சிடலாம். என்னடி சொல்ற? அட போங்க மாமா, நான் என்ன சொல்றேன்னா, சம்மந்தி அம்மா கிட்ட பெரிய அண்ணன் போய் சொல்லலனாலும் சின்ன அண்ணன் போய் சொல்லலாமே. பெரிய அண்ணனுக்கு தெரியாம தானே சின்ன அண்ணன் சொத்தை கொடுத்தாரு. அவரையே சம்மந்தி அம்மா கிட்ட எந்த சூழ்நிலையிலும் சொத்தை திருப்பி கேட்க மாட்டேன்னு அவர் வாயால சொல்ல சொல்லுங்க மதனி. செம்பு சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்க. ஏக்கா, ஏன் பொண்டாட்டி செம்பு சொல்றது மாதிரி மொட்டை மச்சான் தலையிலே மறுபடியும் கைய வைப்போம். என்ன யோசிக்கிற? அள்ளி கொடுத்த மொட்டை மச்சானையே சொத்த காலத்துக்கும் கேட்க மாட்டேன்னு அவர் வாயால சொல்ல வைப்போம்க்கா. எப்படிரா முடியும்? அவர் சொத்து கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல திருப்பி கேட்க மாட்டேன்னு அவர் வாயால எப்படிரா சொல்ல வைக்க முடியும்? முடியும்க்கா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். மறுபடியும் ஒரு பழமொழி சொல்லட்டுமா? முயற்சி திருவினையாக்கும். இல்லடா, எனக்கு இது முடியும்னு தோணல. இத பாருங்க மதனி, அவசரத்துல எதுவும் பேசாதீங்க. பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் கண்ணை கசிக்கிட்டு அப்படி இப்படி சீனை போடுங்க. சின்ன அண்ணன் தன்னால வழிக்கு வருவாரு. ஆமாக்கா, நானும் என் பொண்டாட்டியும் கூட அங்க வந்து பேசலாம். ஆனா எங்களுக்கும் மொட்டை மச்சானுக்கும் கொஞ்சம் லைட்டா டைம்ஸ் சரியில்லை. அதனால நீ உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பேசுனா மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிரும். கோய். ஆமா மதனி, வாயில புள்ளதான் பொழைக்கும்னு சொல்லுவாங்க. போய் சின்ன அண்ணன் கிட்ட கதறி அழுங்க, கண்டிப்பா ஒத்துப்பார் மதனி.
இங்க நிறுத்திக்கப்பா. ஏய் யாரோ கீழே விழுந்துட்டாங்கடா. ஐயோ ஐயோ யார் இது? தண்ணி 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 எடுத்து வா. தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி குடுப்பா. பாத்து பாத்து மெதுவா. பாத்து சார் ஏந்திரிங்க சார். பாத்து பாத்துப்பா. விடுங்க, போதும். ஒண்ணு இல்ல. என்ன சாரே உடம்பு நோவா? வந்துகிட்டே இருந்த பொத்துரு விழுந்துட்ட? இல்லம்மா, அவசர வேலைன்னு காலைல சாப்பிடாம கிளம்பிட்டேன். கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. சரி சார் வாங்க, என் கடை பக்கத்துல தான் இருக்கு. ஏதாவது சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல தம்பி. இல்ல விடுங்க சார் பார்த்து பார்த்து. பரவாயில்லம்மா. என்னங்க சார் சாப்பிடுங்க. சித்தப்பா, இதை வரேன். கொடுங்க சார். அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? மகேஷ், ரமேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பிசினஸ் விஷயமா ஒருத்தர் பார்க்க வந்தேன். திடீர்னு ஏதோ மயக்கம் வந்துருச்சு. அதான் அவங்க ஏதாவது சாப்பிட அப்படின்னு. ரமேஷ், உன் கல்யாண விஷயமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குப்பா? இப்போ உன் பிரீத்தியோட அம்மாவுக்கு திருப்தி தானே? இல்ல சித்தப்பா, அவங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. பிரச்சனையா? என்னப்பா? இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அண்ணன் கண்டிப்பா சம்பந்தியம்மா கிட்ட போய் அவங்க கேட்ட மாதிரி சொல்ல மாட்டாரு. அதனால நீங்களே வந்து கொடுத்த சொத்துக்களை எல்லாம் திருப்பி கேட்க மாட்டேன்னு சம்பந்தியம்மா கிட்ட சொன்னா நல்லா இருக்கும். உங்க அண்ணனுக்காகவும் அண்ணன் பசங்களுக்காகவும் இதை மட்டும் செஞ்சிருங்க. வேணும்னா நான் உங்க காலில் கூட விழறேன். அண்ணி என்னென்னமோ பேசுறீங்க. என்ன இவங்கெல்லாம் யாரு? நான் தூக்கி வளர்த்த பசங்க. இவங்க எதிர்காலத்துக்காக இவ்வளவு கூட செய்யலன்னு என்ன பேசுறீங்க? ஒண்ணு பண்றேன், நான் அண்ணியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் ஆபீஸ் புறப்படுங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. புறப்படுங்கப்பா. வாங்க அண்ணி போலாம். வாங்க. என்ன சார் சாப்பிடாம போறீங்க? கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்குப்பா, இதை வச்சுக்க. வரேன், போலாம். நீங்க ஐயோ, நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம். இவதான் என் பொண்ணு பிரீத்தி, உங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. என் பொண்ணு பணக்காரியாவே வாழ்ந்து பழகிட்டா. நாளைக்கு இவ போக போற இடமும் எங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி இருந்தா தானே இவ சந்தோஷமா இருக்க முடியும். சொத்தெல்லாம் உங்ககிட்டயே இருக்குமான்னு இவங்க கிட்ட கேட்டேன். அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறவனுக்கு எல்லா வசதியும் நாங்களே கொடுத்து எங்க லெவலுக்கு ஒசரத்துல உட்கார வச்சிடலாம். ஆனா அது ஒண்ணும் எங்களுக்கு அவசியம் இல்லையே. வெறும் பயலா வரவன கோடீஸ்வரனை ஆக்குவேன்னு எங்க ஊர் மாரியம்மன் கோவில்ல நான் ஒண்ணு சத்தியம் பண்ணிட்டு வரலையே. பணம் பணத்தோட தான் சேருங்கிற மாதிரி எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறவன் பணக்காரனா தானே இருக்கணும். என்ன, நான் சொன்னது சரிதானே? ஆமா. இப்ப சொல்லுங்க, உங்க சொத்தை
திருப்பி கொடுங்க நீங்க கேட்க மாட்டீங்களா? சாரி, நான் ஏன் இதை கேக்குறேன்னா உங்களுக்கும் 2 பொண்ணு இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. அண்ணன் மேல இருந்த பாசத்துல அவசரப்பட்டு கொடுத்துட்டேன்னு நாளைக்கு நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு என்ன இருக்கு? மனசுங்கிறது அடிக்கடி மாறுறது தானே. கையில பணம் இல்லாம போனா பணத்தையும் அந்தஸ்தையும் பெருசா நினைக்கிறவங்க மனசுதான் மாறும். நான் அப்படி இல்லை. பாசத்தையும் உறவுகளையும் தான் பெருசா நினைக்கிறவன். என் மனசு எப்பவுமே மாறாதுமா. என் கையில பணம் இல்லாம போனாலும் என் அண்ணன் மேல நான் வச்சுக்கிற பாசம் இல்லாம போகாது. அதனால நான் கொடுத்த சொத்துக்களை எப்பவுமே திருப்பி கேட்க மாட்டேன். என் பொண்ணுங்க மேல சத்தியமா சொல்றேன், என் மனசும் என் வார்த்தையும் என்னைக்குமே மாறாது. இது நிச்சயம். இது போதுங்க எனக்கு. உங்க வார்த்தை மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உடனே நாங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுறோம். பிரீத்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமாமா? சொல்லுங்க மாமா. பிரீத்தி, என் மனசுல உள்ளதை நான் உங்ககிட்ட சொல்றேம்மா. நானும் என் அண்ணனும் வாழ்க்கையில் அன்பும் பாசமும் தான் பெருசுன்னு வாழ்ந்திருக்கோம். அந்தஸ்தை காட்டி வாழல. ஆனா சம்மந்தம் பேசும்பொழுது உங்க குடும்பத்துக்கு அந்தஸ்து தேவைப்பட்டது. அதை நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான்மா. எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வரும்போது அந்த வீட்டுல அன்பையும் பாசத்தையும் காட்டி நீ வாழணும். அந்தஸ்தை காட்டி வாழக்கூடாதுமா. பிரீத்தி, என் அண்ணன் அண்ணி அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கம்மா. எந்த சூழ்நிலையிலும் அவங்க மனசு கஷ்டப்படாதபடி நீ பாத்துக்கம்மா. அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். என் அண்ணன் குடும்பத்துக்கு விளக்கேத்த வரப்போற நீ அந்த குடும்பத்தை இன்னும் சிறப்பான கூட்டு குடும்பமா மாத்தணும்மா. இது ஒன்னதான் நான் உங்ககிட்ட இருந்து மனசார எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பிரீத்தி. வரேங்க. வரேன்.